பேசுவோம், பகிர்வோம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது கனடாவிலிருந்து அய்யூப் அஸ்மின் சமூக அரசியல் செயற்பாட்டாளர் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு நாம் இந்த மீண்டும் இந்த ஜனாசா எரித்த விவகாரம் தொடர்பாக பாராளுமன்றத்திலே இந்த விடயம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தினுடைய முடிவு என்னவாக இருக்கும்? ஏனெனில் இப்ப அரசியல் ரீதியாக சிறுபான்மையினர் சமூகங்களுக்கு இந்த அனுர அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த விடயமும் தற்பொழுது பாராளுமன்றத்தில் எதிரொலித்திருக்கிறது. அந்த விடயங்கள் தொடர்பாக அய்யூப் அஸ்மினோடு பேசுவோம். கனடாவிலிருந்து சமூக செயற்பாட்டாளர். அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யூப் அஸ்மின். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸினர் டிசம்பர் 15ஆம் தேதி லண்டனில் தமது 20வது ஆண்டு நிறைவு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அனைத்து டைமண்ட் நகைகளுக்கும் 30% விலை கழிவு. அனைவரும் லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸின் சலுகைகளை பெற வாழ்த்துகிறோம். இப்பொழுது மீண்டும் இந்த ஜனாசா விவகாரம் பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல்ல ஜனாதிபதி தேர்தலிலேயே பழைய முஸ்லிம் எம்பிமார்கள், அமைச்சர்கள் எல்லோரும் முக்கியமாக ஜனாசா எரிப்பு என்ற விடயத்தை அரசியல் ரீதியாக அரசியல் மேடைகளில் முன்மொழிந்தார்கள், அரசியல் மேடைகளில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அந்த விடயம் பேசப்பட்டது. தற்பொழுது பாராளுமன்றத்தில் ரவுஃப் ஹக்கீம் எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விடயத்தை இப்பொழுது வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார். ஆகவே இந்த விடயம் ஒரு அரசியலாக்கப்படுகிறதா? நிச்சயமாக இது அரசியலாக்கப்படுகின்றது என்பதற்கு அப்பால் தேசிய மக்கள் சக்தி மீதான முஸ்லிம் மக்களின் நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது என்றுதான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் 2020ஆம் ஆண்டு கோவிட் காலங்களிலே பரவலாக ஜனாசாக்களை, அதாவது அனைத்து மரணங்களையும் எரிக்கின்ற ஒரு தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டது. அதிலும் குறிப்பாக கோட்டபாய ராஜபக்சவும் அவரோடு இணைந்திருந்த அரசு அதிகாரிகளும் இணைந்து இந்த சந்தர்ப்பத்தை, கொரோனா சந்தர்ப்பத்தை முஸ்லிம் மக்களுக்கு எதிராக எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எதிராக பயன்படுத்தினார்கள். இது ஒரு சர்வதேச உரிமை மீறல் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. எனவே தேர்தல் காலங்களிலே இந்த அநீதிக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம், இந்த அநீதிக்கு நீதியை பெற்றுத் தருவோம் என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் இரண்டு சாரார் இருந்தார்கள். ஒருவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார்கள். அதே போன்று அனுரகுமார் திசாநாயக் அவர்களும் கோவிட் மரணங்களின் பொழுது முஸ்லிம் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நாங்கள் நீதி பெற்றுத் தருவோம் என்று தேர்தல் மேடைகளிலே மிக பகிரங்கமாக பலரும் பேசிய ஒரு விடயம். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அனில் ஜெயசிங்க அவர்களை சுகாதார அமைச்சினுடைய செயலாளராக மீண்டும் நியமித்திருப்பது. அனில் ஜெயசிங்க கோட்டபாய ராஜபக்சவினுடைய அரசாங்கத்தின் பொழுதும் சுகாதார அமைச்சின் செயலாளராக இருந்தவர். ஜனாசாக்களை எரிக்கின்ற தீர்மானத்திற்கு மிக முக்கியமான ஒரு கர்த்தாவாக கருதப்பட்டவர். அதே நபரை மீண்டும் ஒரு தடவை தங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் சுகாதார அமைச்சின் செயலாளராக நியமித்திருப்பது என்பிபி மீதான நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. ஏனென்றால் எவர் தண்டிக்கப்பட வேண்டுமோ, எவருக்கு எதிராக நீதி பெற்றுத்தரப்பட வேண்டி இருக்கின்றதோ அவரை நாங்கள் மீண்டும் அதே பொறுப்பிலே நியமித்துவிட்டு அந்த நீதியை எதிர்பார்ப்பது என்பது அசாத்தியமான ஒரு விடயம். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன, கோட்டபாய ராஜபக்ச ஆட்சி காலத்திலே இப்ப அவரை மீறி எந்த விஷயமும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையில் இப்ப அனில் ஜெயசிங்கவால் என்ன செய்திருக்க முடியும்? சரி, கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் பதவி விலகி சென்றதன் பின்பு கூட அனில் ஜெயசிங்க இந்த கருத்துக்கு எதிராக எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கவில்லை, இதுவரை மன்னிப்பு கோரவில்லை. தான் ஒரு அரசியல் சூழ்நிலையின் காரணமாக அல்லது அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் இந்த செயல்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய அல்லது இந்த தீர்மானத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை எனக்கு ஏற்பட்டது என்றாவது அவர் குறிப்பிடவில்லை. எனவே இது ஒரு மீண்டும் ஒரு சுழற்சி முறையிலான ஒரு இனவாத சக்திகள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்கின்ற அல்லது ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்துவதிலே அதனை தொடர்ந்து தக்க வைப்பதற்கு இனவாதிகளினுடைய அல்லது இனவாத சிந்தனை உள்ள அரசு அதிகாரிகளினுடைய உதவியை என்பிபி அரசாங்கமும் நாடுகின்றதா என்ற கேள்வியை ஏற்படுத்துகின்றது. எனவேதான் இந்த விடயம் இப்போது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. ஏனென்றால் இது ஒரு சர்வதேச ரீதியாக மனித உரிமை மீறல் என்றொரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்ட விடயம். எனவே அந்த குற்றச்சாட்டோடு தொடர்புடையவரை நீங்கள் மீண்டும் ஒரு தடவை சுகாதார அமைச்சினுடைய செயலாளராக நியமித்திருப்பது
உங்களின் நீதியின் மீது முன்வைக்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக அது மாறி இருக்கின்றது. ஆனால் இப்ப என்பிபி அரசாங்கம் தகுதியானவர்களை நியமிக்கவில்லை என்ற விஷயத்தை சொல்ல வருகின்றீர்களா நீங்கள்? குற்றவாளிகளை மீண்டும் சுற்றவாளிகளாக்குவதற்குரிய நியமனங்களை வழங்குவதாகத்தான் எனக்கு தெரிகின்றது. ஏனென்றால் இது மாத்திரமல்ல, வெளியிலே தெரிகின்ற இனவாத ரீதியாக செயல்பட்ட பல்வேறு அதிகாரிகள் இருக்கின்றார்கள். எனவே அதிகாரிகள், அரசு அதிகாரம் என்பது 2 தளங்களிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ஒன்று அரசியல்வாதிகளால் அமைக்கப்படுகின்ற நிர்வாகம் அமைச்சர்கள் மூலமாக செயல்படுத்தப்படுகின்றது. எனவே அமைச்சர்கள் மத்தியில் கூட ஒரு முஸ்லிம் ஒருவரை அமைச்சராக நியமிப்பதற்கு என்பிபி தவறி இருக்கின்றது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு மிக பிரதானமான ஒரு விடயம். முஸ்லிம் மக்கள் தாம் அரசு அதிகாரத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகத்தான் இன்று வரை கருதுகின்றார்கள். அதற்கு அவர்கள் இந்த நிமிடம் வரை என்பிபி ஜேவிபி அணியினர் ஒரு தீர்க்கமான ஒரு தீர்மானத்தை வெளியிடவில்லை. ஆங்காங்கே சொல்லப்படுகின்ற நொண்டிச்சாட்டுகளுக்கு டில்வின் சில்வாவினுடைய பேரிலே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கிறது. அதாவது முஸ்லிம் அமைச்சர்கள் இருந்து முஸ்லிம் சமூகத்திற்கு எதனை பெற்றுக் கொடுத்தார்கள் என்ற ஒரு கேள்வியை அவர் கேட்கின்றார். அந்த கேள்வியை கேட்பதற்கு அவருக்கு எந்த உரித்தும் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் ஒரு தேசிய இனம், இலங்கையிலே நாங்கள் ஒரு தேசிய இனம். எனவே தேசிய இனம் என்பது அந்த நாட்டில் உள்ள எல்லோருக்குமான சேவைகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்கள் எங்களுடைய அமைச்சுகளை பார்க்கின்றோமே தவிர, அது தனியே முஸ்லிம் சமூகத்துக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்படுகின்ற அமைச்சுகளாக நாங்கள் பார்க்கவில்லை. அது கல்வி அமைச்சாக இருக்கட்டும், அல்லது நிதி அமைச்சாக இருக்கட்டும், அல்லது வெளிநாட்டு அமைச்சுகளாக இருக்கட்டும், கப்பல் துறைமுகம் சார்ந்த அமைச்சுகளாக இருக்கட்டும், வர்த்தக வாணிப அமைச்சுகளாக இருக்கட்டும், எந்த அமைச்சுகளாக இருந்த பொழுதிலும் கூட அங்கு நியமிக்கப்படுகின்ற முஸ்லிம் அமைச்சர் என்பவர் முஸ்லிம் சமூகத்துக்கு சேவை செய்கின்றவர் அல்ல. எனவே டில்வின் சில்வாவுக்கு இந்த அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லையா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. ஒரு சமூகத்தை தங்களுடைய அரசியல் அதிகாரத்தில் பங்கேற்பு செய்வதற்கு இருக்கின்ற அந்த சமூகத்துக்கு இருக்கின்ற அந்த அடிப்படை உரிமையை உங்களுடைய சமூகத்துக்கு அந்த அமைச்சர்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி கூட அவர் தட்டிக்கழிக்க முனைவது அது ஒரு பாரிய ஆபத்தான ஒரு இனவாத ரீதியான கருத்து என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. அதே போன்று இப்பொழுது ஜனாசா எரிப்போடு தொடர்புடைய ஒரு அதிகாரியை மீண்டும் நீங்கள் செயலாளராக நியமித்திருப்பது உங்களுடைய தார்மீக உரித்தை நீங்கள் மீறுகின்றீர்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இலங்கையை பொறுத்தளவில் ஒவ்வொரு விஷயங்களையும் படிப்படியாகத்தான் மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஏன்னா எல்லாமே குழம்பி போயிருக்கிறது. இப்ப இவ்வளவு கால அரசியல்ல இப்ப என்பிபி அரசாங்கம் அது தொடர்பாக அக்கறை செலுத்தி வருவதாக என்பிபி அரசாங்கத்தை சார்ந்த அமைச்சர்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகின்றார்கள். இப்ப அவர்கள் குறிப்பிடுவது பிழை என்று சொல்ல வாரீங்களா? நிச்சயமாக இல்லை. அதாவது நாங்கள் அவர்களுடைய ஆரோக்கியமான பல முடிவுகளை அங்கீகரித்திருக்கின்றோம், அதற்கு ஆதரவாக பேசியிருக்கின்றோம், அதற்கு ஆதரவாக இன்று வரை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். என்பிபி அரசாங்கம் ஊழல் மோசடியற்ற இனவாதமற்ற ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான சிந்தனையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் அதனை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஊழல் மோசடியற்ற இன முரண்பாடுகளுக்கு அப்பால் சென்று ஒரு தேசிய ரீதியில் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு முனைகின்ற அந்த செயல்பாட்டை அங்கீகரிக்கின்றோம். ஆனால் அவர்கள் மேற்கொள்கின்ற ஊழல் மோசடிகளை அல்லது அவர்கள் மேற்கொள்கின்ற தவறுகளை ஏனைய அரசாங்கங்கள் மேற்கொண்ட பொழுது நாங்கள் எவ்வாறு அவனை சுட்டி காட்டினோமோ அதே போன்று இப்போதும் நாங்கள் சுட்டி காட்டுவோம். இந்த பார் பெர்மிட் விஷயத்துல கூட பார் பெர்மிட் யார் என்னென்ன பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதனை சிபாரிசு செய்தார்கள் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னது ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை இப்போது மீறி இருப்பது வாக்குறுதி மீறல். அது ஊழல் மோசடிக்கு சமமான ஒரு விடயம். நீங்கள் ஊழல் மோசடிக்கு எதிரானவர்கள் என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் உங்களை ஆதரிக்கின்றோம். ஊழல் மோசடிகளுக்கு எதிராக நீங்கள் செயல்படுகின்ற பொழுது அல்லது ஊழல் மோசடிகளுக்கு சார்பாக நீங்கள் செயல்படுகின்ற பொழுது அதற்கு நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கின்றது. எனவே பார் பெர்மிட் விடயத்திலே அவர்கள் ஊழல்வாதிகளுக்கு ஆதரவாகத்தான் இன்று வரை செயல்படுகின்றார்கள். எனவே என்பிபி முழுமையாக ஊழலுக்கு எதிரானது கட்சி என்று நாங்கள் இதுவரை காலமும் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் இந்த பார் பெர்மிட் விடயத்துக்கு பிறகு அந்த நம்பிக்கை எங்களை விட்டு போய்விட்டது. ஏனென்றால் முக்கியமான முஸ்லிம் அமைச்சர்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார் பெர்மிட் விடயத்திலே
நேரடியாக ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கின்றன. ஆனால் அவற்றை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. ஊழல்வாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்றது. அதே போன்று இப்போது அனில் ஜாசிங்க அவர்களே ஒரு திறமையான நிர்வாகியாக இருக்க முடியும், திறமையான விடயங்களை அவர் கொண்டிருக்க முடியும். ஆனால் இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே அவருடைய பொறுப்பு கூறல் என்ன? அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்த சந்தர்ப்பத்திலே அவரை நாங்கள் மீண்டும் அந்த பதவியிலே அமர்த்தி இருப்பது அந்த நடவடிக்கையை தட்டி கழிப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. இப்ப ரவுஃப் ஹக்கீம் விடுத்த கோரிக்கை மிக முக்கியமானது. நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று ஜனாசா எரிப்புக்கு. இந்த நஷ்ட ஈடு மட்டும் போதுமா? அதாவது இது நஷ்ட ஈடோடு மாத்திரம் நிறைவடைகின்ற விடயம் அல்ல. மிக முக்கியமாக முதலாவது இந்த அரசாங்கம் மன்னிப்பு கோர வேண்டும். அந்த சமூகத்திலும் ஒரு அரசாங்கமாக அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும். இதுதான் சர்வதேச நியமம். ஆனால் கடந்த அரசாங்கத்தின் பொழுது ஜீவன் தொண்டமான் அவர்களை மறைமுகமாக முஸ்லிம் சமூகத்திடம் மன்னிப்பு கோருகின்ற ஒரு செயல்பாட்டை நடத்தினார்கள். அதனூடாக எஸ்கேப் பண்ண முடியுமா என்று. ஆனால் அந்த பாராளுமன்றத்திலே பலரும் குறிப்பிட்டார்கள், நீங்கள் அரசாங்கத்தின் சார்பாக மன்னிப்பு கோருவதற்கு தகுதியான ஒருவர் அல்ல, நீங்கள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர், நீங்கள் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான பல்வேறு அநீதிகளின் பொழுது நீங்கள் அந்த விடயங்களோடு தொடர்புடைய ஒருவரும் அல்ல. எனவே அதனை தொடர்புடையவர்கள் அந்த மன்னிப்பை கோர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதற்கு பிறகு நிமால் சிறிபால டி சில்வாவை வைத்து அந்த மன்னிப்பை அவர்கள் கோரினார்கள். அதே போன்று ஜிஎல் பீரிஸ் அவர்களும் அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அதாவது இது ஒரு மன்னிப்பு கோரப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று. ஆனால் அது கூட அங்கு அரசாங்கத்தின் மன்னிப்பாக அல்லது அரசாங்கம் கோருகின்ற ஒரு மன்னிப்பாக அமைந்திருக்கவில்லை. நிச்சயமாக அது நாட்டினுடைய தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி அந்த மன்னிப்பை கோர வேண்டும், அல்லது பிரதமர் அவர்கள் அந்த மன்னிப்பை கோரியிருக்க வேண்டும். சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சாதாரண ஒரு அமைச்சர் கோருகின்ற மன்னிப்பு ஒரு தேசத்தின் மன்னிப்பு கோரலாக அது அமையாது. அது அவர்கள் அந்த கடமையை இன்று வரை நிறைவேற்றவில்லை. அது முதலாவது விடயம். இரண்டாவது, அவ்வாறான ஒரு தீங்கு அல்லது அவ்வாறான ஒரு அத்துமீறல் இதன் பின்பு ஏற்படாது என்பதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய, உறுதிப்படுத்தக்கூடிய ஏதேனும் ஒரு பிரகடனத்தை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒரு சிறுபான்மை சமூகத்தின் மீது அநீதியை இழைப்பதும் பிறகு அதனை ஆதரிப்பதும், தேவை ஏற்படுகின்ற பொழுது அநீதி இழைப்பது, தேவை ஏற்படுகின்ற பொழுது அந்த சமூகத்தை ஆதரிப்பது என்கின்ற விடயத்தை நாங்கள் அங்கீகரிக்க முடியாது. எனவே அரசாங்கம் அவ்வாறான ஒரு தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும். இது அடுத்ததாக நஷ்டஈடு என்பது வெறுமனே அந்த குடும்பங்களினுடைய மானசீக ரீதியான பாதிப்புக்கு வழங்கப்படுகின்ற இழப்பாக இருக்க முடியாது. அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஜனாசாவை தங்களுடைய அடிப்படை கடமைகளை நிறைவேற்றி அதனை செய்வதனூடாக கிடைக்கின்ற திருப்தியை பணத்தை வழங்குவதனூடாக அல்லது ஒரு நஷ்டத்தை மாத்திரம் வழங்குவதனூடாக அதனை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அதற்கு போதுமான அளவு பரிகாரம் செய்யப்பட வேண்டும். அது பண ரீதியான பரிகாரமும் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதனை தாண்டி ஏதேனும் ஒரு வகையிலே அந்த பாதிக்கப்பட்டவர்களை ஆசுவாசப்படுத்துவதற்கு, சாந்தப்படுத்துவதற்கு ஏதேனும் மேற்கொள்ளப்பட முடியுமாக இருந்தால் அதனையும் இணைத்ததாகத்தான் அந்த நஷ்டஈட்டை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். என்ன ஆசுவாசப்படுத்துறதுக்கு வேற என்ன வழிவகைகளை செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முதலாவது, அந்த கொடுக்கப்படுகின்ற பணத்தொகை என்பது ஒரு சாதாரண பணத்தொகையா இருக்க முடியாது. அது ஒரு உயிர் பலியின் மீது அல்லது ஒரு உயிரை பலியெடுத்து அளவிற்கான ஒரு நஷ்டஈடாக இருக்க வேண்டும். அடுத்தது, அந்த மன உளைச்சலில் இருக்கின்றவர்கள், அவர்கள் மானசீகமாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுக்குரிய முறையான ஒரு கவுன்சிலிங் மெத்தடுகளை அவர்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். அரசாங்கம் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு ஒரு சிறப்புரிமை வழங்குகின்ற அல்லது ஒரு சிறப்பு சலுகை வழங்குகின்ற ஒரு போக்கை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். ஆனால் இப்ப முக்கியமான விஷயம், இப்ப முஸ்லிம் அமைச்சர்கள் மட்டும்தான் இந்த விடயங்கள் தொடர்பாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப ஏனையவர்கள் பேச வேண்டிய தேவை இல்லை என்று நினைக்கிறார்களா என்ன? இல்ல, நிச்சயமாக அவ்வாறல்ல. நிச்சயமாக எல்லோரும் பேச வேண்டிய கடமை இருக்கின்றது. இதுல எனக்கு இருக்கின்ற பெரிய கேள்வி என்னவென்றால்,
என்பிபி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நிலைப்பாடு என்ன? அவர்கள் இதுவரை இது தொடர்பாக வெளிப்படையாக பேசவில்லை. இந்த நேற்று நடந்திருக்கின்ற பாராளுமன்றத்திலே பிரதமர் ஹரிணி அவர்கள் இது தொடர்பாக ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றார்கள். பிமல் ரத்நாயக்க ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். சுகாதார அமைச்சர் இந்த கருத்தை முன்வைப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதே போன்று என்பிபி அரசாங்கத்தில் இருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கருத்தை முன்வைத்ததாக நான் அறியவில்லை. அதிலும் பிமல் ரத்நாயக்க அவர்கள் நஷ்டஈடு கொடுக்கப்படும் என்பதை மேலோட்டமாக சொல்லுகின்றார். அதாவது இப்போ என்பிபியில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால், அவர்கள் தங்களை அரசாங்கமாக பார்க்கிறார்கள் இல்லை. அவர்கள் தாங்கள் இன்னமும் எதிர்க்கட்சியில் இருக்கின்றோம் என்பதாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மனப்பதிவோடு தான் செயல்படுகின்றார்கள். அதாவது ஒரு அரசாங்கத்தை பொறுப்பெடுக்கின்ற பொழுது அவர்கள் அந்த நாட்டிலே நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கின்ற அரசாங்கங்களினுடைய செயல்பாடுகளையும் சேர்த்துத்தான் பொறுப்பெடுக்கின்றார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், நீங்க 1978ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு யாப்பின் கீழ்தான் செயல்படுகின்றீர்கள். எனவே அந்த தொடர்ச்சியை நீங்கள் பேணுகின்றீர்கள். ஆனால் என்பிபியை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு அது எதிர்க்கட்சி அரசியல் தொடர்ந்து பழகிவிட்டது போல தோன்றுகின்றது. எதற்கெடுத்தாலும் மற்றவரை குறை சொல்வது, எதற்கெடுத்தாலும் இப்ப என்பிபியினுடைய ஆதரவாளர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் பயன்படுத்திய நிதி, பயன்படுத்திய செல்வாக்குள்ள இதை பத்தி பேசுகின்றார்கள். எனக்கு புரியவில்லை. நீங்க எதிர்கட்சியில் இருக்கிற நேரம் பேசின விஷயம், இப்ப நீங்க ஆளுங்கட்சி, அதை நிப்பாட்டுங்களேன். அந்த காசை நீங்க உடனடியா நிப்பாட்டுங்களேன். ஏன் அதை வச்சுக்கொண்டு ஒப்பாரி வச்சு கொண்டிருக்கிறீங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதே போன்றுதான் இந்த ஜனாசா விடயத்தையும் யாரோ செய்த தவறு மாதிரி அவர்கள் பார்க்கின்றார்கள். அது யாரோ செய்த தவறு அல்ல, ஒரு அரசாங்கம் செய்த தவறு. எனவே அந்த அரசாங்கம் செய்த தவறுக்கு நீங்களும் பொறுப்பு கூட வேண்டியவர்கள். நீங்கள் ஆளும் தரப்பாக மாறி இருக்கின்றீர்கள். அந்த அரசாங்கத்தினுடைய கண்டினியூவேஷனிலே தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். எனவே அதனை பொறுப்பு கூற வேண்டிய தார்மீக உரித்து உங்களுக்கு இருக்கின்றது. அது தொடர்பாக கேள்வி கேட்கின்ற பொழுது கோபப்படுகின்றார்கள். அது தொடர்பாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக விமர்சனங்களை வைத்து அதனை மழுங்கடிக்க முடியுமா என்று பார்க்கின்றார்கள். அவ்வாறு ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியாது. இப்ப என்பிபி அரசாங்கத்திற்கும் சிறுபான்மையின மக்களுக்குமான தொடர்பு எவ்வாறு இருக்கிறது இப்ப இவ்வளவு காலத்துல? மிக மிக உச்ச அளவிலான நம்பிக்கையில் மக்கள் வாக்களித்தார்கள். அந்த நம்பிக்கை இப்போது சிதைவடைந்திருக்கிறது. குறிப்பாக அமைச்சர்கள் நியமனம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அது தமிழ் அமைச்சர்களை பொறுத்தவரை நேற்று முன்தினம் 2 நாட்களுக்கு முன்பு யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பொழுது அது மிக வெளிப்படையாக தெரிந்தது. யாழ்ப்பாண மக்கள் தங்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒருவர் மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்படவில்லை என்பதிலே அவர்களுக்கு ஒரு தாக்கம் இருக்கின்றது. எனவே அது ஒரு மெல்ல மெல்ல நகர்ந்து செல்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். அது வலுப்பெறும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அந்த அவநம்பிக்கை வலுப்பெறும் என்றுதான் நினைக்கின்றேன். இப்ப இந்த சூழ்நிலையில எப்படி சிறுபான்மை இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை கட்டியெழுப்புவோம் என்கின்ற ஒரு கோஷத்தை முன்வைத்து என்பிபி அரசாங்கம் அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. இப்ப இனவாதம் இல்லாமல் தானே இருக்கிறது. இப்ப போற போக்குல இப்ப பழைய அரசாங்கங்கள் செய்த அந்த இனவாத செயல்பாடுகள் நிச்சயமாக இல்லாமல் தானே இருக்கிறது இப்ப பார்க்கும் பொழுது. இல்லை, அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் கருதுகின்றேன். அதாவது பெரும்பான்மை சமூகத்துக்கு இருக்கின்ற ஒரு மனோநிலை இருக்கின்றது. சிறுபான்மை சமூகங்களை எதிரிகளாக பார்க்கின்ற, அவர்களை ஒரு இடைஞ்சலாக பார்க்கின்ற, அவர்களை அந்நியமாக பார்க்கின்ற ஒரு மனோநிலை இருக்கின்றது. அந்த மனோநிலையிலே ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டதாக நான் கருதவில்லை. ஏனென்றால் அவர்கள் சிறுபான்மை சமூகம் தங்களுடைய உரிமைகளை ஒரு கோரிக்கைகளாக முன்வைக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் அதனுடைய அர்த்தம் பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மை சமூகத்தை சரிவர கவனிக்கவில்லை, அக்கமடேட் பண்ணவில்லை என்பதுதான் அர்த்தம். அவர்கள் அந்த சிறுபான்மை சமூகம் அவ்வாறான ஒரு தங்களுக்கு ஏதோ நடக்கிறது என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கவே கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சிங்கப்பூர் எடுத்துக்கொண்டால், சிங்கப்பூரிலே சீனர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்திய வம்சாவளியினரையும் இஸ்லாமியர்களையும் அல்லது மலேசிய இஸ்லாமியர்களையும் அவர்கள் மிக கவனமாக அணுகுகின்றார்கள், மிகவும் அரவணைத்து செல்கின்றார்கள். அங்கு
அந்த பேதங்களை காண முடியாமல் இருக்கின்றது. எனவே இந்த அந்த அந்த அதுக்கான காரணம் என்னவென்றால் அவர்களை அரவணைத்து செல்கின்ற அந்த போக்கு. அதே போன்றுதான் மலேசியாவிலே, அதே போன்றுதான் இந்தோனேசியாவிலே அங்க இருக்கின்ற சிறுபான்மை சமூகங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன, அவர்களுக்கு தேவைகள் இருக்கின்றன. அவற்றுக்கு மேலதிகமாக அங்க இருக்கின்ற பெரும்பான்மை சமூகம் அவர்களை முழுமையாக அரவணைத்து அங்கீகரித்து செல்கின்ற ஒரு போக்கை பார்க்கின்றோம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் அது சிறுபான்மை சமூகங்களை அங்கீகரிக்கின்ற போக்கு வெளிப்படையாக தெரியவில்லை. இல்ல என்னன்னா காலங்காலமாக ஊட்டி வளர்க்கப்பட்ட அந்த சிறுபான்மை பெரும்பான்மை இன பேதம் தொடர்ச்சியாக இருக்குது. ஆனா அது உடனடியாக சட்டென்று அதனை சரிப்படுத்த முடியாது. இல்ல அது படிப்படியாக செய்ய வேண்டிய ஒரு விடயம் அல்ல, சடுதியாக செய்ய வேண்டிய ஒரு விடயம். இன ரீதியான பாகுபாடு என்பது மெல்ல மெல்ல வளர்க்கப்பட்டிருந்தாலும் கூட, அதாவது சகிப்புத்தன்மையை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அது சடுதியாக செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். ஆட்சிக்கு வர முதல் நீங்கள் இதனை பகுதி பகுதியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். இது பகுதி பகுதியாக செய்ய வேண்டிய விடயம் அல்ல. சில விவகாரங்கள் சடுதியாக உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டிய விவகாரங்கள் இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமானது அமைச்சரவை நியமனங்கள். வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் சமூகத்திலிருந்து இருவரையும், முஸ்லிம் சமூகத்திலிருந்து இருவரையும் அமைச்சரவைக்குள் உள்வாங்க வேண்டும். அது இதிலே போய் படிப்படியாகத்தான் செய்து கொண்டிருப்போம் அப்படி இப்படி என்றெல்லாம் அது என்ன சொல்றது, எப்போது நடக்காது அந்த விடயங்கள். அதானே இப்ப ராஜாங்க அமைச்சர் பதவி ஒன்று கொடுத்திருக்கே, பிரதி அமைச்சர் பதவி முனீர் முலஃபருக்கு. அதிகாரம் இல்லாத பதவிகளை வழங்கி கேபினெட் வேற, ராஜாங்க அமைச்சர் வேற, சபாநாயகர் வேறங்கிறது ஜெனரல் நாலேஜ். அது போய் ராஜாங்க அவர்கள் சொல்கின்ற ஒரு விடயம் என்னன்னா தகுதியானவர்கள் இல்லை, ஜேவிபியை அங்கத்துவம் வைக்கின்றவர்கள் கிடையாது. அதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு பதிலை குறிப்பிட்டிருந்தேன். ரைட், ஓகே, தகுதியானவர்கள் இல்லை என்று வைத்துக் கொள்வோமே, உங்களோட பொறுப்பு என்ன? நீங்க தகுதியானவர்களை கொண்டு வரணும், சரியா? அதுக்கு என்ன செய்யலாம்? தகுதியானவர்களை தேசிய பட்டியலினூடாக பாராளுமன்றத்தில் நியமிங்க. வெளியில இருக்கிற தகுதியானவர்களை நாங்க தெரிவு செஞ்சு தர வேண்டிய அவசியம் இல்லை. ஜேவிபி நீங்களே தெரிவு செய்யுங்க. முஸ்லிம் சமூகத்திலிருந்து யாரு பாராளுமன்றத்துக்கு வரணும் என்றதை நீங்களே தெரிவு செஞ்சு நீங்களே தேசிய பட்டியலுக்கு கூட வழங்குங்கோ. அந்த தேசிய பட்டியலில் வர அமைச்சராக்குங்கோ. இது ஒரு வித்த கிடையாது. தகுதியானவர் இல்லைன்னு நீங்க தகுதியானவர்களை தெரிவு செய்யறது எங்கட பொறுப்பா, மக்களோட பொறுப்பா? இல்லையே. தகுதியானவர்களை நியமிக்க வேண்டிய அல்லது முன்னிறுத்த வேண்டிய, அல்லது இப்ப சாதாரணமாக கேட்போமே, நீங்க ஒருவர் அமைச்சராக வேண்டும் என்று விரும்பி இருந்தால், பிமல் ரத்நாயக்காவை ஜேவிபியில முக்கியமான ஒருவர், அவர் அமைச்சராக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். அவரை தேர்தலிலே நீங்கள் போட்டியிட அனுமதிக்கவில்லை என்றால், அவருக்கு நிறைய வேலைகள் இருந்தன, அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை. அவரை தேசிய பட்டியலூடாக கொண்டு வந்து நீங்கள் அவரை அமைச்சராக நியமிக்கின்றீர்கள். இதே பொறிமுறையை ஏன் முஸ்லிம் சமூக பிரதிநிதி ஒருவருக்கு அல்லது தமிழ் சமூகத்தின் ஒரு பிரதிநிதி ஒருவருக்கு உங்களால் செய்ய முடியாது? இல்ல, தேசிய பட்டியல் கொண்டு வந்ததே தேசிய பட்டியல் கொண்டு வந்ததே இப்படியான புத்திஜீவிகளை, இப்படியான தேவைகளுக்காகத்தானே கொண்டு வந்தது. அப்ப நாங்க திகாமடுலைக்கு ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கிறோம் என்றால் அது உங்களோட அரசியல் நலனுக்காக கொடுத்திருக்கிறீங்க, முஸ்லிம் சமூகத்தின் நலனுக்காக கொடுக்க இல்லை. நீங்க திகாமடுல்ல தேர்தல் நேரத்திலே நீங்க தீர்மானிச்சிருந்தால் இந்த தேர்தலை இப்படித்தான் நடத்தணும் என்று, நீங்க சிங்கள மக்களையும் முஸ்லிம் மக்களையும் இணைத்து வாக்களிக்க வைத்திருப்பீங்க. 3 பேராக பிரிச்சிருந்தால் கல்முனை தொகுதியில 2 முஸ்லிம் உறுப்பினர்களுக்கும் 1 சிங்கள உறுப்பினருக்கும் வாக்களிங்க என்ற ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க செய்திருப்பீங்க. ஆனா நீங்க அப்படி செய்ய இல்லை. நீங்க சிங்கள பிரதேசங்கள்ல 2 பேரையும் கவனமாக கையாண்டு 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொள்றதுக்கான தேர்தல் வியூகத்தை டில்வின் சில்வாவுக்கு வகுக்க முடியுமாக இருந்திருக்கு. அப்ப இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நீங்க அமைக்கணும் என்று, நீங்க ஆளும் தரப்பு நீங்க அமைக்கணும் என்று விரும்பி இருந்தால், நீங்க திகாமடுல்ல மாவட்டத்துல முஸ்லிம் பிரதிநிதிகளையும் சிங்கள பிரதிநிதிகளையும் கலந்துதானே அந்த தேர்தல் வியூகத்தை வகுத்திருக்கணும். அங்க முஸ்லிம் பிரதிநிதி தோற்று போற அளவுக்கு ஒரு வியூகத்தை வகுத்துட்டு, அங்க நீங்க ஒரு முஸ்லிம் உறுப்பினரை தூக்கி கொடுத்துட்டு நாங்க முஸ்லிம் உறுப்பினர் தேசிய பட்டியலில் நியமிச்சிருக்கிறோம் என்று சொல்றது, எதிர்காலத்தில் திகாமடுல்ல மாவட்டத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு உறுப்பினர் தேவைப்படுது.
அதுக்காக நீங்க செய்றீங்க. அது உங்களோட அரசியல் விவகாரம். நீங்க அதை செய்து கொள்ளலாம். அதுக்கு நான் எதிராக பேசல. அதை நீங்க செய்யுங்க. ஆனால் அமைச்சு நியமனத்துக்கு தகுதி இல்லைன்னு அவரை சொல்றீங்க. தகுதியான ஒருவரை நீங்க தேசிய பட்டியலுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாமே, அல்லது உங்களோட வேட்பாளர்கள்ல நீங்க தகுதியானவர்களை நியமிச்சிருக்கலாமே. அது ஒரு நொண்டிச்சாட்டு. இப்ப அனுரகுமார் திசாநாயக்கா பௌத்த பிக்குகள் இப்ப ஏனையவர்கள் பௌத்த பிக்குகளுக்கு கொடுத்த மரியாதை, அடிக்கடி தலதா மாளிகைக்கு போறது அல்லது ஏதாவது ஒரு விகாரைக்கு போறது, ஏதாவது ஒரு தானியல கலந்து கொள்றது, இந்த விஷயங்களை இவர் தவிர்த்து வருவதன் காரணத்தினால் பௌத்தர்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கிறதா இப்பொழுது? இல்ல, நிச்சயமா அவங்க தவிர்த்து வர இல்லை. அது ஆரம்ப காலங்கள்ல இருந்தே ஜேவிபியினுடைய போக்கு எவ்வாறு இருந்தது என்றால், ஒரு மத ரீதியான பின்புலத்தோடு அரசாங்கத்தை அமைக்க முடியாது, அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதில் அவர்கள் ஒரு அடிப்படையான நிலைப்பாட்டை கொண்டவர்கள். எனவேதான் அவர் பௌத்த மதப்பீடங்களை நோக்கி நகராமல் இருக்கின்றார் என்று வெளிப்படையாக அது தெரியாமல் இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கும் பௌத்த மதப்பீடங்களுக்கும் இடையிலான தொடர்புகள் மிக இறுக்கமானவை. மிகவும் கவனமாக அதனை அவர்கள் கையாண்டிருக்கின்றார். ஏனென்றால் ஜேவிபியிலே ஏனைய மதகுருமார்களுக்கென்று தனியான பிரிவு கிடையாது. ஆனால் பௌத்த மதகுருமாருக்கான ஒரு பிரிவு ஜேவிபியிலே இருக்கிறது, என்பிபியிலே இருக்கிறது. அதுக்கு அவர்கள் தனியாக மாநாடுகள் நடத்துகின்றார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் தனியாக அமைந்திருக்கின்றன. அது வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அவ்வாறாக இருந்தால் அது பௌத்த மதப்பீடத்தை அனுசரிக்கின்ற, பௌத்த மதப்பீடத்தை அங்கீகரிக்கின்ற, அவர்களோடு ஒரு நெருக்கமான தொடர்பை பேணுகின்ற ஒரு விடயம் தானே. நாங்கள் இந்த விடயத்துக்கு வருவோம். அதாவது ஜனாசா எரிப்பு தொடர்பாக பாராளுமன்றத்திலே ஹக்கீம் அவர்களும் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் பேசிய விடயங்களிலே அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றது. அடுத்து வருகின்ற நாட்களிலே சுகாதார அமைச்சர் அல்லது பிரதமர் இது தொடர்பாக ஒரு தீர்க்கமான அறிக்கையை முன்வைக்க வேண்டும். அது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். முஸ்லிம் சமூகத்திலே நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட 13,200 பேர் எப்படியோ தான் மொத்தமாக கோவிட் மரணங்களால் தகனக்கிரியைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது முஸ்லிம் மக்களுக்கு மாத்திரம் உள்ள ஒரு பிரச்சனை அல்ல, கிறிஸ்தவ மக்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. கிறிஸ்தவ மக்களிலே ஒரு சாரார் என்ன சொல்வது, கோவிட் மரணங்களை எரிக்க மாட்டார்கள். கோவிடில் சாதாரணமாக மரணங்களை எரிப்பதில்லை, புதைக்கிறதானே அவர்கள். முஸ்லிம் சமூகத்திலும் அவ்வாறான நாங்கள் அந்த பிராக்டிஸை பேணுகின்றோம். நாங்கள் எப்போதும் நல்லடக்கம் செய்கின்றவர்கள். எனவே இந்த விவகாரத்திலே 13,200 பேர் அளவிலே நீங்கள் தகனக்கிரிகை செய்திருந்தால், அந்த 13,200 பேரிலே யாருக்கெல்லாம் அது தங்களுடைய விருப்பத்திற்கு முரணாக நிகழ்த்தப்பட்டிருக்கின்றதோ, அந்த விருப்பத்துக்கு முரணாக நிகழ்த்தப்பட்ட அனைவருடைய விவரமும் திரட்டப்பட்டு அவர்களுக்கு உரிய பொதுவான நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும். அது ஒரு சாதாரண தொகையாக இருக்கக்கூடாது. அது அந்த மக்களினுடைய தேவையை அந்த அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். முஸ்லிம் சமூகத்திலே எனக்கு தெரிந்த தகவல்களின்படி அன்னளவாக ஒரு 400 ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டிருக்கிறதாகத்தான் தகவல்கள் இருக்கின்றன. அவையும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அந்த நஷ்ட ஈட்டை வழங்குவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கிறது. அந்த அரசாங்கம் அந்த நஷ்ட ஈடை வழங்க வேண்டும். அதே போன்று அந்த மக்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கின்ற விதமாக கலாநிதி மெத்திகா ஜாசிங்க என்று நினைக்கிறேன், மெத்திகா அவருக்கும் அனில் ஜாசிங்க அவர்களுக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கான அனில் ஜாசிங்க இருவருக்கும் சட்ட ரீதியான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். மாற்றமாக அவர்கள் செய்த அந்த அபரிமிதமான மனித உரிமை மீறலை அங்கீகரித்து அவர்களை மீண்டும் பதவியிலே அமர்த்தி அழகு பார்ப்பது என்பிபியினுடைய செயல்பாடாக இருக்க முடியாது. அது ஒரு நேர்மையான அரசியலாக இருக்க முடியாது. எனவே அவர்களுக்கு சட்ட ரீதியான தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இந்த மக்களுக்கு நஷ்டஈடு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இது ரெண்டு முக்கியமானது. மிக நன்றி அய்யூப் அஸ்மின். இவ்வளவு நேரமும் இலங்கையினுடைய இந்த ஜனாசா எரிப்பு விவகாரத்தின் முக்கியத்துவம், அதனுடைய பாதிக்கப்பட்டவர்களுக்கான நஷ்டஈடு எவ்வாறு வழங்கப்பட வேண்டும் மற்றும் அரசியல் ரீதியாக என்பிபி எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக பேசினோம். நன்றி உங்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நன்றி, வணக்கம்.
லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸினர் டிசம்பர் 15ஆம் தேதி லண்டனில் தமது 20வது ஆண்டு நிறைவு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் செய்கூலி சேதாரமின்றி தங்க நகைகளை தருவதுடன் அனைவரும் லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸின் சலுகைகளை பெற வாழ்த்துகிறோம்.